கூடிய சீக்கிரமே பிரெக்னன்சி டேக் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. காவேரி வந்துட்டு ஐயோ நம்ம அம்மாட்ட பொய் சொல்லிட்டோமே, இப்ப என்ன பண்றது? சரி பரவாயில்ல, அவங்க மன நிம்மதிக்காக தான் நம்ம இப்படி பண்ணோம் மனசை தேத்திக்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு அப்பள பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்றா காவேரி. அப்பளம் தட்டுறது, மார்க்கெட்டிங் பண்றது, அதெல்லாம் சுறுசுறுப்பா பண்ணிட்டு கங்கா வந்துட்டு சரிடி இந்த புதுசா தட்டின அப்பளம் வந்து நல்லா வருதான்னு நான் பொரிச்சு பாக்குறேன். அப்பளம் பொரிக்கிற வாசம் வந்த உடனே காவேரிக்கு உமிட்டிட்டு வாந்தி வந்துருது. சாரதா இருந்துட்டு பாட்டியை பாக்குறாங்க. பாட்டி இருந்துட்டு என்னடி நடக்குது, அப்பளம் பொரிக்கிற ஸ்மெல் எடுத்தா இவளுக்கு வாந்தி வருது. சாரதா இருந்துட்டு கங்கா கூப்பிட்டு இங்க பாருடி, நீ அவட்ட போய் கேளு, ஒன்னா ஏதாவது வாழ்க்கை ஏதாவது தொடங்கிட்டோமான்னு. கங்கா தனியா காவேரியை கூட்டிட்டு போய் கேட்டதும் காவேரி வந்து தயங்கி தயங்கி ஆமான்ற மாதிரி தலையாட்டுறா. சாரதா வந்து இது கேட்ட உடனே போச்சு, திருப்பி என் தலையில மண்ணள்ளி கொட்டிட்டா. இவ்வளவு நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த பையன்ட்டு இவ்வளவு வார்த்தை என்ன விட்டுருக்க மாட்டேன். எதுக்கடி இப்படி நடிக்கிறேன்? நேத்து தான் உங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்க ஒன்னா வாழ்ந்தீங்களான்னு. ஃப்ரெண்டு மாதிரினெல்லாம் வாக்கியம் பேசினேன், இப்ப என்ன இப்படி சொல்ற? காவேரி வந்து அழுதுட்டு இல்லம்மா உன் மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் சொன்னேன். நானும் விஜயும் சந்தோஷமா தான் இருந்தோம். வெண்ணில வர வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. பட்டியெல்லாம் மறந்துதான் நாங்க வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணோம். வயித்துல ஒரு குழந்தை இருந்தா என்னடி பண்ணுவோம்? அப்பா இல்லாம அந்த குழந்தைய நீ தனியா வளர்த்திடுவியா? கங்கா இருந்துட்டு இருமா, எதுக்கம்மா நீ எதோ யோசிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் முடிவு பண்ணிடலாம். அப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் டாக்டர் கேக்குறாங்க ஏன் உங்க ஹஸ்பண்ட் வரலையான்ற மாதிரி. சாரதா இருந்துட்டு அதெல்லாம் பெரிய கதை டாக்டர். சரி கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு கேக்குறாங்க. காவேரி வந்துட்டு 1 இயர் சொல்றோம். சரி சந்தோஷமான செய்திதான், நீங்க வந்து பார்ட்டி ஆக போறீங்க. மொத்த ஃபேமிலியும் அப்படியே அதிர்ச்சியிலேயே நிக்கிறாங்க. இந்த பிரெக்னன்சி நியூஸ் சாரதா ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு வரும் எபிசோட்ல பார்க்கலாம்.